அஜித் அவர்கள் அமைதியாக அதை கடந்து போயிருக்கலாம். இவ்வளோ பேசும் பொருள் ஆன பிறகு ஏன் கடந்து போகலைனாக்கா, அஜித் அவர்களை வச்சு விஜயை மட்டம் தட்டுறாங்கன்னு பொழுது ஒரு சரியான நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் ஒரு மனிதர்னு பார்க்குறாரு. நம்மளோட சமகாலத்தில் பயணித்த சினிமாவில் பயணித்த ஒரு நபர், நமக்கு ஒரு லட்சியம், நமக்கு ஒரு கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, கார் ரேசிங்கில் போகணும், உலக அளவில் நம்ம வந்து பிரசித்தி பண்ணணும். அதுபோல் இவருக்கு இப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஆசை அவருக்கும் இருந்தாலும், விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ ஆசை இருந்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக நம்ம போய் நிற்கணும், சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அப்படி நீங்கள் வந்து அவரை நீங்கள் அமைதியாக விட்டதுன்னா கூட அஜித் பேசியிருக்க மாட்டார். அந்த ஒரு மனுஷனை விஜயை போட்டு ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அடித்து, அதில் நீங்கள் உங்கள் அரசியல் போதைக்காக என்ன நீ கொண்டு வந்து உள்ளே வச்சு, நான் ஒரு விஜய்க்கு எதிராக பேசின மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறேன்ல, செருப்பு பிஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஆமா, நீ என்னெல்லாம் உள்ள இழுத்த, அடுத்து நேரடியா நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஆகும்? விஜய் அவர்கள் நேர்மையான ஒரு அரசியல் செய்வதற்காக களத்துக்கு வந்து நிற்கும் பொழுது, இத்தனை ஆண்டு காலமாக கூடி கொள்ளையடித்த நபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் அடிக்கிறீங்கன்ற பொழுது, அப்போ இது என்ன ஆகும்னா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். ஒரு யூனிவர்ஸில் ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தலைவர் அப்படின்னு உருவாகக்கூடிய ஒரு நபரை பிரபஞ்சம்தான் தேர்வு செய்யும். காசு இருக்குது, பணம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நானும் சூப்பர் ஸ்டாரு, நானும் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு சொல்லி நீங்களாம் உருவாகி, பல பேர் நீங்களாக உருவாக்கிட்டா அது பிரபஞ்சம் ஏற்றுக்காது. நீ விளம்பரம் பண்ணிக்கலாம். முட்டாவில் இதைத்தான் ஆதவர்ஜினா வந்து அன்றைக்கி வந்து ஒரு போட்டார், ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கு மாதிரி செய்கிற ஒரு ட்விட்டு போட்டார் அப்படின்ட்டு. அவர் ஆள் இறக்கி மொத்தமாக இங்கே எல்லாத்தையும் அடிக்க சொல்ல, புரட்சி வெடிக்க ஒரு ட்விட் போட்டாரா? அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அதை கோபம்னு எடுத்துக்கலையே, வன்முறையை தூண்டுறான்னு சொன்னீங்களே. அப்போ இது என்னது சார்? அவனை வெட்டணும் சார்னு சொல்கிறது வன்முறையை தூண்டுறது தானே? ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன் வழக்கு போடல? அப்போது திமுக காரணம் தான் இப்படி தான் செய்வீங்க. 6 மாதம் தானே, பார்த்துக்கலாம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித் அவர்கள், நடிகர் அஜித் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி, ஒரு ரேசிங்காக அவர் கொடுத்த ஒரு பேட்டி அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே பெரிய பேசு பொருளா மாறுச்சு. ஒரு பக்கம் டிவி கேட்க ஆதரவாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பெரிய அளவுக்கு ஆச்சு. ஆனால் தமிழ் ரசிகர்களிடையேவும் ஒரு பெரிய கட்சியினரிடையுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் கொடுத்த அந்த முதல் பேட்டி, அந்த பேட்டியில் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து 2 தரப்புமே எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றும் டிவிக்கே அவங்களுக்கு சாதகமாக பேசுனதாகவும், விஜய் அவர்களை விட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் பேசி, இன்னொரு பக்கம் திமுக அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அவங்க ஆதரவாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. திமுக பிளஸ் எடுத்துக்கிட்டாங்க ஒரு பக்கம். ஆமாம், கொஞ்சம் ப்ளஸ் திமுக பிளஸ் வச்சுக்கலாம். அப்போ இவங்க திமுக இல்லை, அவங்க கூட அப்போ இருக்காங்கன்னு ஒத்துக்கிறீங்க? திமுகவும் மற்றும் சில பலர், திமுக கூட இருக்கவங்க தான் திமுக, நாம் தமிழர் கட்சி, இன்னும் பலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்கலாம் ஆமா, இதுல வீடியோலாம் கூட போட்டாங்க. அதுக்கு வந்து எப்படி பாத்தீங்களா, அவர் எவ்வளவு பேர் மாபெரும் நடிகர், அவரே வந்து சொல்லிட்டாரு, உங்களை அசிங்கப்படுத்திட்டாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அவர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த அந்த மனிதர் என்ன பண்ணாரு, நான் பேசின விஜய்க்கு எதிராக கட்டமைக்கப்படுது, நான் அப்படி பேசல, என்னைக்குமே நான் விஜய்க்கு வந்து நல்லதை தான் நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நேற்று வந்து உடைச்சிருந்தாரு. அதுவுமே கூட ஃபேக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அதை போட்டு, ஆமா இது உண்மைதான் அவர் சொன்னது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அன்னைக்கு எல்லாருமே வீடியோலாம் போட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு. ஆனால் இப்போ எதுவும் வீடியோ வரலை, எதுவும் அதை பற்றின எந்த வீடியோவும் வரலை அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல அஜித் அவர்கள் சொன்ன விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி வரும்? இவங்க மானஸ்தங்களா இருந்தால், இல்லை நாங்கள் தவறாக போட்டோம், அஜித் வந்து விஜய் அவர்களை குறை சொல்லலையா அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. இவன் குறை சொல்கிறதுக்காண்டே குறை மாதத்தில் பிறந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தானுங்க. கரெக்டுங்களா? முழுக்க அஜித் வந்து விஜயை சொல்லிட்டாரு, பார்த்தீங்களான்னு இந்த திமுக +++ எல்லாமே சேர்ந்து இஷ்டத்துக்கு வீடியோ. இப்போ அஜித் அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக சொன்னது என்னென்னா, அன்னைக்கு உங்கள் ஒப்பனவே எப்படி, அன்றைக்கி உங்கள் டேடிட்டே நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், உங்களை புகழ்றது கூப்பிடாதீங்க, தட் இஸ் நாட் மை ஜாப், எனக்கு 1000 வேலை இருக்குது. உங்களுக்கு புகழணுன்னாக்கா உங்களுக்கு புகழ்றதுக்காக தான் பல பேர் பக்கவாத்தியமாக வச்சுருக்கீங்கல்ல, அவங்கள வச்சு புகழ்ந்துட்டு போங்கன்ட்டு. இன்றைக்கு அஜித் அவர்கள் அமைதியாக அதை கடந்து போயிருக்கலாம். இவ்வளோ பேசும் பொருள் ஆன பிறகு ஏன் கடந்து போகலைனாக்கா, அஜித் அவர்களை வச்சு விஜயை மட்டம் தட்டுறாங்கன்னு பொழுது ஒரு சரியான நோக்கத்திற்காக வந்திருக்கிறார் ஒரு மனிதர்னு பார்க்குறாரு. நம்மளோட சமகாலத்தில் பயணித்த சினிமாவில் பயணித்த ஒரு நபர், நமக்கு ஒரு லட்சியம், நமக்கு ஒரு கனவுன்னு ஒன்று இருக்குல்ல, கார் ரேசிங்கில் போகணும், உலக அளவில் நம்ம வந்து பிரசித்தி பண்ணணும்னு. அதுபோல் இவருக்கு இப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஆசை அவருக்கும் இருந்தாலும், விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ ஆசை இருந்துக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக நம்ம போய் நிற்கணும், சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது, அப்படி நீங்கள் வந்து அவரை நீங்கள் அமைதியாக விட்டதுன்னா கூட அஜித் பேசியிருக்க மாட்டார். அந்த ஒரு மனுஷனை விஜயை போட்டு ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து அடித்து,
அதில் நீங்கள் உங்கள் அரசியல் போதைக்காக என்ன நீ கொண்டு வந்து உள்ளே வச்சு நான் ஒரு விஜய்க்கு எதிராக பேசின மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறேன்ல, செருப்பு பிஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அப்படியே சொன்ன. ஆமாம், நீ என்னெல்லாம் உள்ளே இழுத்த, அடுத்து நேரடியாக நான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஆகும்? அன்னைக்கு நேற்று பேசுறியா, அன்னைக்கு வருவாங்க அவர் ஒரு மலையாளி. அது இப்பயும் அப்படிதான் வந்துருச்சு. அப்போ இல்லை, இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ஒரு மலையாளி, அவரு தெரியாதா அவரை பத்தி எங்களுக்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி அஜித்தை புகழ்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டு அரிஜித் நடுநிலையா பேசிருக்கா, நியாயமா பேசிருக்கான்னு சொன்னதெல்லாம் அது வேற வாய். சோத்துக்கு அது வேற வாய். அதான் சார், இந்த சோத்துக்கு வா எங்க வேணா கொண்டு போய் வைக்கிறது. அது செஞ்சதோடைய விளைவு இன்னைக்கு அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ நீங்க அஜித் அடிக்கிறீங்கல்ல, இப்போ அஜித் மலையாளி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இந்த வாடகை வாயர்லாம். இப்போ அஜித் ஃபேன்ஸ் உள்ளே வருவான். வாரியர்ஸ் ஏற்கனவே அதில் வந்து அல்டிமேட் அவனுங்க, அல்டிமேட் ஸ்டாரை கையை வச்சா சும்மா இருப்பாங்களா? இவங்க இப்போ அஜித்துக்காக உள்ளே வருவாங்க. களம் அதிரும். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஏஐ கொலாபரேஷனை உருவாக்கி பாருங்க வீடியோ. ஆமாம், கொஞ்சம் ஜட்டி போட்டுவிடுவான். நிச்சயமாக அது நடக்கும். போட்டு விட்டு ஊமை குத்துவாங்க. நல்லா பாருங்க, வருதா இல்லைன்னு பாருங்க. ஏற்கனவே வந்த மாதிரி கூட பார்த்தேன். முழுசு ஆமை குஞ்சா இருக்கு சார், மண்டை மட்டும் மனசு உருவமா இருக்கு. அதில் யார் யார் வருவான்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கண்ண மூடி இருப்பீங்கல்ல, யார் யார் வருவாங்கன்னு தெரியாது, பார்க்கல. சரி சரி சரி. அதே மாதிரி திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னாரு மன்னாருன்னு கிடையாது, கணக்குகளே இல்லை. இந்த திமுக புரட்சி போராளிகள் மாதிரி அதுக்காக போராடின அத்தனை பேரையும் அங்கங்கே அப்படி நிற்க வச்சு ஏற்கனவே அக்கீஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வீடியோலாம் வந்தது. இன்றைக்கு இப்படி ஒரு வீடியோ போட்டு விட்டுருக்காங்கன்னு ஏதோ சாதாரணமாக கடந்து போறீங்க. சொன்னது நீங்கள் அதை தான் வச்சு அவங்க எடிட்டே பண்ணியிருக்காங்க. இல்லை சார், நான் அவங்க அக்கீஸ் போட்டிருக்காங்க என்ன சொன்னேன்? அப்படி சொல்லவே இல்லையே. பேம்பர்ஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க, நிறைய இடத்துல காலி ஆயிடுச்சு சார். அது கடையில் விற்பனையா இருக்குன்னு சொன்னேன். பட் ஆனால் இவங்க வாங்கிட்டு போய் போகிறதுக்காக போட்டிருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொன்னதனோட விளைவு அது வந்து நடந்திருக்கு. நீங்கள் எனக்கு கோர்த்துலாம் ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப சொன்னேன் கடையில் ஒரு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னேன். சரி, அதே மாதிரி இப்போ கடையில் வந்து வேணாம், நிறைய சேல்ஸ் ஆகும், வேண்டாம் வேண்டாம் கடந்துருவோம். ஆனால் இதில் ஒரு இல்லை, இந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய தேவைகள், இந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டியதுக்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு? அதுதான். ஏன்னா உங்கள் அரசியல் போதைக்காக, உங்கள் அரசியல் திமிருக்காக நீங்கள் என்னென்ன விஷயமெல்லாம் இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்கன்னு பார்த்துருக்குறோம். பட் அஜித்துக்கும் தமிழ்நாட்டோட நிலவரம் தெரியும்ல. கரூரில் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதை அவரும் பார்த்துருப்பார்ல, கேட்டிருப்பார்ல. நீங்கள் தீர்ப்பு, என்கொயரி, வாதம், பிரதிவாதம் இதெல்லாம் ரெண்டாவது சார். கிரவுண்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதுலேருந்தே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிச்சு. அது வரட்டும், என்கொயரி வரட்டும். ஆனால் அதை அவர் உள்வாங்கிட்டார். ரெண்டாவது, விஜய் அவர்கள் நேர்மையான ஒரு அரசியல் செய்வதற்காக களத்துக்கு வந்து நிற்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக கூடி கொள்ளையடித்த நபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர் அடிக்கிறீங்கன்ற பொழுது அப்போ இது என்ன ஆகும்னா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். ஒரு யூனிவர்ஸில் ஒரு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தலைவர் அப்படின்னு உருவாகக்கூடிய ஒரு நபரை பிரபஞ்சம்தான் தேர்வு செய்யும். காசு இருக்குது, பணம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான நானும் சூப்பர் ஸ்டாரு, நானும் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருன்னு சொல்லி நீங்களாம் உருவாகி பல பேர் நீங்களாக உருவாக்கிட்டா அது பிரபஞ்சம் ஏற்றுக்காது. நீ விளம்பரம் பண்ணிக்கலாம், பிரபஞ்சத்தை ஏற்றுக்க வைக்கிறாங்க சார். ஏற்றுக்காது சார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு தலைவன் மெட்டீரியல் என்றக்கூடிய நபரை வந்து மக்கள் பேரன்பு கொண்டு நேசிக்கணுமே தவிர மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நீங்களாக வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஓட்டு போட வச்சதும் வைக்கிற மாதிரி ஏமாத்துறதும் பல விஷயங்கள் செஞ்சு நான் தலைவன் சொல்லிட்டு சுற்றுலாம் தலைவன் கிடையாது. உளப்பூர்வமாக இன்டர்கனெக்ட் ஆகி மக்கள் ஏற்றுக்கிறான்ல, அப்படியாப்பட்ட நபர் எப்படி உருவாகுவாங்கனாக்கா, இதெல்லாம் வந்து இந்த பூமிக்குள் தங்க துகள்கள் உருவாகுது போல தான். நீங்கள் வந்து ஒரு தலைவன் மெட்டீரியல் ஆகிறவன் பல சோதனைகளை கடந்திருப்பான், பல தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அனுதாபங்கள், பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பான், ரொம்ப தனிமையை உணர்ந்திருப்பான், ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவன் துரோகமும் சந்திக்காதக்கூடிய பிரச்சனையும் அவருக்கான எதிரிகள் வீழ்த்தப்படுவது பல விஷயங்களை கடந்து அடிபட்டு மெல்ல உருவாகும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உருவாகி ஒரு மெட்டீரியல் வந்து நிற்கும். அது எப்படின்னாக்கா, எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய பொதுவான ஒரு மனப்பான்மை உருவாகும். குறுகிய வட்டத்துக்குள்ளே நிற்காது. என் குடும்பம், என் குட்டி, என் பிள்ளை அப்படி போகாமல் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய தன்மையும் இந்த அடிபடக்கூடிய சூழலில் ரியல் லைஃப்னா என்ன அப்படின்றத ஒரு ஆன்மீகம் சார்ந்து உள்வாங்கும் ஒரு ஆன்மா வந்து. அது எப்படின்னாக்கா, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட புகழோ பேரோ செல்வமோ அந்தஸ்தோ எதுவுமே நிரந்தரமற்றது. நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோம், திருப்பி ஒன்றுமே இல்லாமல் போக போகிறோம். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தையோ தட்டி கேட்கக்கூடிய அதிகாரத்தையோ பிரபஞ்சம் கொடுக்காது. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை மிகச்சரியாக ஒருவன் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு சரியான சந்தர்ப்பத்தில் தான் வெளியில் வருவான். அப்படி ஒரு நபர் வரும்பொழுது அவரை
எல்லா நபரும் சேர்ந்து அடிக்கிறீங்கனாக்கா, சார் இதுக்கு முன்னாடி வேறு சார், நான் இந்த நொடி நம்ம இந்த இன்டர்வியூ பேசுகிறோம் பாருங்களேன், நம்ம இப்போ இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, இதை பலர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதற்கு பிறகு விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில், அரசியல் ரீதியாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தாக்குவது, ஆபாசமாக பேசுவது, அவதூறு பேசுவது, கீழ்த்தரமாக பேசுவது, கேவலப்படுத்துவது, அவரை வீழ்த்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்பவர்களுக்கு விஜய் ரியாக்ட் பண்ண மாட்டார், பிரபஞ்சம் ரியாக்ட் பண்ணும். இந்த யூனிவர்ஸ் அவர் அதுதான் உருவாக்குச்சு. அந்த யூனிவர்ஸ் ரியாக்ட் பண்ணும். நீங்கள் பாருங்கள், கூடவே இருந்து பார்த்தது போல் அவதூறு பரப்பக்கூடிய நபர்கள், பல நபர்களுடைய நிலை என்னவாக மாறுதுன்னு பாருங்கள். நிலை குலைஞ்சு போவான். திடீர்னு அவன் குடும்பத்தில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும், பொருளாதார வீழ்ச்சி நடக்கும், திடீர்னு அவன் குடும்பத்தில் ஒரு மரணம் நடக்கும், அவனுக்கு திடீர்னு உடல் கோளாறு நடக்கும். இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் அவனை போட்டு அப்படியே வந்து அவனை வந்து ஒரு மாதிரி சுழட்டி விட்டுரும். இதுதான் வந்து யூனிவர்ஸ் வந்து எப்பயுமே பெரும் பெரும் அரசியலில் இருக்கக்கூடிய கிடையாது, இந்த பிரபஞ்சத்தில் இது வரைக்கும் வாழ்ந்த பெரும் தலைவர்களுக்கு கற்பித்தது. நீங்கள் அது யாரை வேணால் எடுத்துங்க, நீங்கள் வந்து புராணங்களில் இதிகாசத்தில் சொல்கிறத எடுத்துங்க, இல்லை கடவுள் அவதாரம் எடுத்து இங்கே வாழ்ந்த மனிதர்களாக சொல்லப்படக்கூடியது, பூமியில் அவதரித்த கடவுள்னு சொல்லக்கூடிய நபர்களை எடுத்துங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை, அவர்களை தொட்ட நபர்களுக்கு ஏற்பட்ட விளைவு. நீங்கள் இயேசுவாக இங்கே அவர்தரில் அவரை தொட்டு அவரை வந்து செஞ்சக்கூடிய நபர்களுக்கு ஏற்பட்ட விளைவு, நீங்கள் முகமது நபி எடுத்துங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட விளைவு. இது போல் வந்து ரொம்ப யூனிவர்ஸ் பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு மெட்டீரியல் கொடுக்கக்கூடிய நபர்களை நீங்கள் தொடும் பொழுது பிரபஞ்சம் ரியாக்ட் ஆகும். அவங்க ரியாக்ட் ஆக மாட்டாங்க எப்பயுமே. அவங்க ரொம்ப அமைதியாக சட்டிலாக நீங்கள் எரியக்கூடிய சொல்லையும் அந்த கல்லையும் வாங்கிட்டு தான் கடந்து போவாங்க. ஆனால் அந்த பிரபஞ்சம் இவங்களை ஒன்றும் இல்லாமாக்கும். அதே போல் விஜய் அவர்களை பேசக்கூடிய, குறிப்பாக அவதூறு பேசுறது, அதுவும் நடிகைகளை வைத்து அவதூறு பேசுறது, பர்சனல் அட்டாக் பண்ணுறது, ஃபேமிலியை பற்றி பேசுறது, கீழ்த்தரமாக அவர்கள் விமர்சித்த ஒவ்வொரு நபருடைய நிலையும் 6 மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் சார். 6 மாதம் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இவன் எவனுமே தாக்கு பிடிக்காமல் கிரவுண்டில் நிற்காமல் போகிறான்னா என்னை என்னன்னு கேளுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கலை உலகின் கலைஞானி, உலக நாயகன், கலை உலகின் தவப்புதல்வன் திரு கமலஹாசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆனால் இன்னைக்கு தான் சொல்கிறோம், நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும், அதனால பிலேட்டட் நம்ம வந்து இல்லை பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம வாழ்த்து சொல்லிடுறோம். ஆனால் இந்த வீடியோ வரும்ன்றத சொல்லிடுறோம். அவரும் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியா முதல் வாழ்த்தே வந்து தமிழ்நாட்டின் தலைமகன் முதலமைச்சர் என்ன அப்படி பாக்குறீங்க? சரி இருங்க, நான் சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன தமிழ்நாட்டின் தலைமகன் இருங்க, நான் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன், அப்புறம் வருவோம். ஓகே. உலக நாயகன் கமலஹாசன் அவர் கேட்கல, அவர் மட்டும் புரியுற மாதிரியா பேசுறாரு, அப்ப நான் கேட்காத மாதிரி தான் பேசுவேன். சரி, ஓகே. உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மேலும் வளர்ந்து இப்போ வந்து பேட்ரி போடாத டார்ச்லாம் நிறையா வந்திருக்கு, ரீசார்ஜபிள் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரியாவது வாங்கி தரோம். ஏன் சொல்கிறேன்னா, சூரியன்லேருந்து ஒளி வாங்கி தானே விளக்கு எரியுது இப்போலாம். சரி, எரியுதில்ல, விட்டுருவோம். அவருடைய இன்றைய தினமே வந்து முதல் வாழ்த்தே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. முதல் வாழ்த்து முதல்வர் மு க ஸ்டாலின். மூணு மூவா? நல்லாட்சியின் அடையாளமாய். யாரு? நல்லாட்சியின் அடையாளமாய், நட்பின் இலக்கணமாய் திகழும் அன்புக்குரிய நண்பரே, மாண்புமிகு முதல்வரே, உங்கள் வாழ்த்துடன் என் பிறந்தநாள் தொடங்குகிறது. அல்லக்குறையாத அன்புக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? நல்லாட்சியின் அடையாளமாய். பிறந்த நாள் அன்னைக்கு அது புழுவாம இருப்பான்னு பார்த்தா, பிறந்த நாள் அன்னைக்கே புழுவனி போயில இருந்தா இது எப்படி? என்ன நல்லாட்சியின் அடையாளமா? அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் கண்ணில் பட்டிருக்கு நல்லாட்சி அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் பாலியல் வழக்கு, மென்னாவில் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் சாக போனது, இன்னைக்கு நேற்று கண்ணகி நகரில் பள்ளிக்கு போன 6வது படிக்கக்கூடிய சிறுமி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலையாம். எங்கே போச்சுன்னே தெரில. கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடிட்டு இருக்காங்க, ஸ்டில் தெரில. நல்லாட்சி. 80 வயது மூதாட்டியை இழுத்து கொண்டு போய் பாலியல் உணர்வு. நல்லாட்சி. சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதற்கு முன்னே எப்படி கணக்கு எடுத்தாங்கன்னா, பாலியல் வன்முறை நடந்திருக்கு, பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, இளம் பெண்களுக்கு இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு மட்டும்தான் இருக்கும். இந்த ஆட்சியில் மட்டும்தான் குழந்தைகள், குறிப்பாக குழந்தைகள் கூட 1-2 அப்பப்போ போன ஆட்சி நடந்திருக்கலாம். ஆனால் கிழவிங்களை ரேப் பண்ணது இந்த ஆட்சியில் தான். 80 வயசு மூதாட்டியை போதையை போட்டு கொண்டு போய் இழுத்து போய் ரேப் பண்ணு கொண்டு விட்டுருக்கானுங்க சார். சர்வேல இருக்குது. இதெல்லாம் இப்போ லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இது நல்லாட்சி இல்லை? நல்லாட்சி நாயகன் அவர், இவர் உலக நாயகன். 2 பேரும் கலந்து அப்படியே வந்து மகிழ்ந்து கூடி தான் பூவோட சேர்ந்த நாரும் மணக்குன்னு வாங்கல. ஆமாம், மணக்க தானே செய்யுது பூவோடு நாரும். உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருக்கா? இல்லை, அதுக்கு எதுக்கு முன்னே இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, எதோட சேர்ந்து ஏதோ. சொல்லுங்க. நான் சொல்லுங்க சும்மா. இல்லை சொல்கிறேன் நான். சரி ரைட்டு. அதாவது
எத்தனாவது பிறந்த நாள் தெரியல இவருக்கு? இன்னும் ஒரு 70+ இருக்க, 60+ இருக்கலாம். 60+ தாண்டி இருப்பாரு. 60+. 60 வயசு ஆகியும் கூட இன்னும் நீங்கள் வந்து உலகனா என்னன்னு புரிஞ்சுக்கல. ஆனால் உலக நாயகன் பேர், மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்றதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் வந்து நம்ம வந்து களத்தில் வந்து நிற்கிறோம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி உருட்டிக்கிட்டு நல்லாட்சி நாயகன், இந்த வார்த்தையெல்லாம் தேவையா? எங்க இடிக்குது உங்களுக்கு இந்த நல்லாட்சி நாயகன்? நீங்க நல்லாட்சி அடையாளமாயின்னு பொதுவா சொல்லும்போது பிரச்சனைனே வச்சுப்போம். கமல் சொல்லும்போது ஏன் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு? யார் சொன்னாலும் தப்பு தானே. யார் சொன்னாலும் சரி சார். ஆனா கமலஹாசன் அவர்கள் சொல்லும்போது ஒரு, ஏன்னா அவர் தானே சார் ரொம்ப அவரை எதிர்த்து குரல் கொடுத்து பயங்கரமாக பேசி, பாண்டே கூட உட்காந்த இன்டர்வியூவில் கூட நீங்கள் வந்து அதிமுக ரைட்டு திமுக கூட கூட்டணின்னு சொல்லுவீங்களா? சொல்லிட்டா போச்சு. அன்றைக்கி உடனே பேசினது அந்த வாய். இந்த ஆட்சியாளருக்கு ஓட்டு போட போகிறீங்க, இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காந்தி சொன்னதை பார்த்தீங்களான்னு காந்தி சிலைக்கு கீழே எடுத்துட்டு ஒரு வீடியோ, அப்புறம் டிவியில் உட்காந்து டிவியை பார்த்த மணிக்கு அப்படியே ரிமோட்டை தூக்கி அடித்த ஒரு வீடியோ, எவ்வளவெல்லாம் பேசிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட எதற்கும் எதை பற்றியும் யாரை பற்றியும் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒரு எம்பி, அதான் என்னுடைய 10 வருஷமாக கனவு. அதுக்காக தான் நான் போய் காங்கிரஸ்கிட்ட பேசி பார்த்தேன், அவங்க எனக்கு கிட்ட சேர்க்கலை. அதுக்கப்புறம் அங்கே வந்து தவழ்ந்து போய் இன்றைக்கி திமுக கூட போய் உட்காந்து ஐக்கியமாயிட்டேன். ஒரே ஒரு எம்பி, அந்த ஒரு எம்பி வாங்கிட்டு நீங்கள் வந்து உலகத்தை சுற்றுறதுக்கு உலகநாயகன் பேர் வச்சுக்கிட்டு மக்களுடைய வழிமொழி புரியாமல் நீங்கள் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு உங்கள் மொழி என்னென்னு எங்களுக்கு புரியாத மாதிரியே காலத்தை ஓட்டிக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நல்லாட்சின்னு சார், நீங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் பாதிக்கப்படுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லாட்சின்னு சொல்கிறதெல்லாம் கேவலம் சார் அது. இன்னொரு பக்கம் வந்து இந்த சிறப்பு பொதுக்குழு நடந்த அப்போ ஆதவர்ஜுனா பேசிய விஷயம் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அதன் பிறகு அதில் ஒரு நிறைய பேரை வந்து ஆதவர்ஜுனா டார்கெட் பண்ணி சொன்னார். அதில் மிக முக்கியமானவர் இந்த மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, ஷூட்டிங் தான் நடந்துச்சு, அங்கே நடந்தது ஷூட்டிங் தான், ஜனநாயகன் படத்தோட கரூரில் நடந்தது ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் தான். அங்கே வந்து அந்த ஒரு பெண் வந்து அவங்களுடைய பிள்ளையை காணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கூட விஜய் அவர்கள் பசங்களாம் அந்த யாருன்றதை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்து டயருக்கு கீழே படுத்துட்டாங்களாமே, நகரவே இல்லையாமே. அதனால தான் வந்து விஜயே வந்து சொன்னாராமே. அதை வச்சு நான் சொல்லி அதுக்கப்புறம் தான் விஜய் சொன்னார். உண்மைதானே அது? என் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுக்காம நீங்கள் எந்த போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டயருக்கு கீழே படுத்துட்டாங்க. அது இல்லாமல் அங்கே நடந்தது ஷூட்டிங் தானே, அங்கே இந்த கேமரா வச்சுருந்தது, அதில் இருந்த கேமரா எல்லாமே ஜனநாயகன் படத்தோடைய. இப்போ நம்ம இந்த காட்சி அப்படியே ஜனநாயகனில் வரப்போதான்லாம் தெரியுது. அவர் சொல்கிறாரு அங்கே நடந்தது ஷூட்டிங் தான், அங்கே 27 ட்ரோன் 63 ட்ரோன் ஏதோ பறந்துச்சு, அது எல்லாமே வந்து ஷூட்டிங்காக எடுக்கப்பட்ட ஒரு இதுதான் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீ வந்து என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் உங்களை அடிக்கிறது தான் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்திட்டாரு. நீங்கள் மட்டும்தான் பெரிய ரவுடியா, நீங்கள் உங்களால் தான் இது பண்ண முடியுமா, எங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாக்காரர் இப்போ சவால் விட்டுருக்காரு. மீடியாக்காரா? ஆமாம், ஒரு மீடியா தானே. யார் சொன்னா? யார் சொல்லணும்? அவரே தான் சொன்னார். நான் கரை வெட்டி கட்டாத திமுக காரன்னு ஒரு மேடையில். இது வேறு ஆணி வேற இருந்தாலும் பிடிங்கிடுவான் சார். பத்திரிகையாளர்னு கூட போட்டுக்கிட்டு திமுக மேடையில் போய் பேசிட்டு வருவாங்க சார். கரை வெட்டு கட்டாத திமுக காரன் எந்த பத்திரிகாரனும் பேச மாட்டான். திமுக காரனாக இருந்தால் தான் அது பேச முடியும். இல்லை அனுதாபின்னு ஒத்துக்க, 30 கிட்டத்தட்ட 280 வழக்கு மேலே இருக்குது. அப்போ நீ அனுதாபின்னு ஒத்துக்க. சரி, எனக்கு இயல்பாக ஒரு கேள்வி இருக்குது, நீங்கள் பதில் சொல்லுங்களேன். ஒரு முதலமைச்சரை, ஒரு கட்சியின் திமுக கட்சியின் தலைவரை பார்த்து இவனெல்லாம் வெட்டணும், வெட்டாமல் விடக்கூடாதுன்னு நக்கீரன் சொல்லியிருந்தா நேரம் அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களா, பண்ணியிருக்க மாட்டீங்களா? முதலமைச்சரை சொன்னால் பின் அரெஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? திமுக கட்சியின் தலைவரை நான் கேட்டது. கண்டிச்சிருப்பாங்க, கடுமையான கண்டனங்கள்லாம் வந்திருக்கும். அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களான்லாம் தெரியல. ஏன் ஒரு பொதுவெளியில் ஒருத்தன் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்கிறத நீங்கள் அப்போ ஒரு சட்டத்தில் இருந்து உட்காந்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? கோபம் சார், 41 உயிர்கள் போன வலி, வேதனை, கோபத்தில் நீ கொலை செய்வேன்னு சொல்கிறது ஏற்புக்குரியதா? ஏற்புக்குரியதில்லை. அவர் பண்ணல, அவர் வந்து சொல்றாரு எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க அப்படின்றாரு. முட்டாவில் இதைத்தான் ஆதவர்ஜுனா வந்து அன்னைக்கு வந்து ஒரு போட்டார், ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கு மாதிரி செய்கிற ஒரு ட்விட்டு போட்டார் அப்படின்ட்டு. அவர் ஆள் அறிக்கை மொத்தமாக இங்கே எல்லாத்தையும் அடிக்க சொல்ல, புரட்சி வெடிக்க ஒரு ட்விட் போட்டாரா? அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அதை கோபம்னு எடுத்துக்கலையே, வன்முறையை தூண்டுறான்னு சொன்னீங்களே. அப்போ இது என்னது சார்? அவனை வெட்டணும் சார்னு சொல்கிறது வன்முறையை தூண்டுறது தானே. ஏன் அரெஸ்ட் பண்ணல, ஏன் வழக்கு போடல? அப்போது திமுக காரணம் தான் இப்படி தான் செய்வீங்க. 6 மாதம் தானே, பார்த்துக்கலாம். இந்த பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும். நான் ஆதவர்ஜுனா செஞ்சது நீங்கள் தவறுன்னு சொல்லி அவர் மீது வந்து வழக்கு போடுறதுக்கு முயற்சி எடுத்து அவர் கைது செய்யறதுக்கு முயற்சி எடுத்து நீங்கள் ஒருத்தரை வெட்டணும் குத்தணும்ன்றான். அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? கொலை செய்யணும் தானே அர்த்தம், வன்முறையை தூண்டான் தானே அர்த்தம். கொலை அளவுக்கு போகாது, ஒரு 2-3 வெட்டாவது வெட்டிட்டு வரலான்ற மாதிரி ஒரு இதுதான். கொலை பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம், அந்த வெட்டு கழுத்தில் வெட்டுறது அப்படி தானே. தப்பிச்சுக்கிட்டா ஓகே தான். சரி, இது எப்படி, இது எதில் எடுத்துக்கலாம்? கோவம் தான் சார், கோவத்தின் வெளிப்பாடு. ஒரு நீதிபதி இதே மாதிரி இவர் சொல்கிறாரு, நீதிபதியை சொல்கிறாருன்றீங்களா?
சொன்னா சொல்ல மாட்டாங்க. சொன்னா கான்சியஸா இருப்பாங்க, அதுல சொல்ல மாட்டாங்க. சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவா பண்ண கண்டிப்பா மாட்டீங்களா? பண்ணிடுவாங்க. ஒரு காவல்துறை அரசே பண்ணிடும். ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரியை பார்த்து சொன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்ப இத்தனை கோடி பேர் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவனை பார்த்து சொல்ற அது சொல்ல இது வன்முறையா மாறாதா? மாறாது. கலவரமா மாறாதா? மாறாது. ஏன்னா உனக்கு ஒன்றும் உதவல, இல்ல மாறல. இல்ல அதானே சார். பத்திரிக்கையாளர் சார், அவருக்கு ஒரு கோபம் சார். சார். என்ன சார் நீங்க 11 மணிக்கு மேல ஒருத்தன் படிக்கிறான் சார் அந்த பத்திரிக்கை, அதை போய் பத்திரிக்கையாளன்ட்டு என்ன பத்திரிக்கை? கொஞ்சம் கூட ஒரு இது வச்சிருக்காரு, மீச வச்சிருக்காரு, மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க, பயப்படவும் மாட்டேங்கிறீங்க. எங்க ஊர்ல கரப்பாம்பூச்சி கூட தான் மீச பெருசா இருக்குது, சத்துன்னு அடிச்சிருவேன் நானும் தெரியுமா? கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி தான் பொச்சு மேலே ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது தெரியுமா? அந்த மாதிரி நீங்க வழக்க போட்டாதான் சரிப்பட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நக்கீரன் மேலே போடணும். எனக்கு ஏன்னா கேட்குறேன்னா 280 வழக்குக்கு மேலே இருக்குது. அந்த வழக்கை குறித்து ஏன் நீங்கள் இந்த ஆட்சியில் உட்காந்து விசாரிக்கவே இல்லை சார்? ஒரு கேஸ் வாங்கினா ஒருத்தனை வெட்டி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டவுடனே 250 வழக்கு இருக்குது. அவரே ஒத்துக்கிட்டாரு, தீவிரவாதிகளோட தொடர்பு வச்ச வழக்கு ஒன்று, போடா வழக்கு, துப்பாக்கி வச்சிருந்த வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்குன்ட்டு. ஏன் அந்த வழக்கை இது வரைக்கும் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறீங்க? காரணம் என்ன சார்? ஒரு வழக்கு 2 வழக்கு இல்லை, நல்லா யோசிச்சுங்க. 250 வழக்குக்கு மேலே இருக்குது, 280 நினைக்கிறேன் அவருக்கு இருக்கிறது. அவ்வளோ வழக்கு வாங்கிட்டு ஒரு ஆளை நீங்கள் இன்றைக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் சொல்லி தான் அவர் செய்கிறாருன்றதானே இப்போ எல்லாருக்கும் அதனுடைய புரிதல் ஏற்படுகிறது. யார் சொல்லி செய்கிறாங்கன்றீங்க? திமுக சொல்லாமல் இப்படி பேசுவாரான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே எல்லாரும். இப்போ திமுக சொல்லி தான் அவர் இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிறீங்க? இப்படி தான் சார் மக்கள் சொல்கிறாங்க. இல்லாட்டி எப்படி சார் 280 வழக்கு உள்ள நபரை நீங்கள் இப்படி அமைதியாக விட்டுருப்பீங்க? ஒருத்தர் இப்போதான் இருக்கான்னு அவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கிறது தானே 280 வழக்கா இருக்கும். ஏன் இப்போ எவ்வளோ வழக்கு இருந்தாலும் விட்டுருவீங்களா எல்லாத்தையும்? அப்படியே ஒரு வழக்கு, ஒரே ஒரு வழக்கு ஒருத்தனை தேடி தேடி வீடு புந்தலாம் தூக்குறீங்க. 250 வழக்கு இருக்கு, அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நான் கரை வெட்டி கட்டா திமுக காரன். ஒன்று உங்கள் ஆட்சியில் அனுதாபியாக இருந்தால் அவன் என்ன செஞ்சாலும் தப்பிச்சிக்கலாம், இல்லை திமுக காரன் சொல்லிட்டா தப்பிச்சிக்கலாம். ஏன் அனுதாபி உள்ள தானே இருக்காரு, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பல அனுதாபி வெளியே தானே இருக்கிறான். இப்போ இந்த 3 பேர் கோயம்புத்தூரில் இந்த பாலியல் பண்ண செஞ்சாங்கல்ல, ஏன் அவன் மூஞ்சியை கூட காட்டல? காட்டினா அவன் யார் கூடலாம் இருந்தான், யார் கூடலாம் என்ன பண்ணான்ற ஃபோட்டோ எடுத்து போட்டு வாங்கி வாரியர்ஸ். அதானே இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. இவங்க யாரெல்லாம் உள்ள இறக்கி திட்டம் போட்டு ஏய் இவன் செந்தில் பாலாஜி கூட இருந்தான், ஏய் அன்பில் மேஷ் கூட இருந்தான், ஏய் உதயநிதி கூட இருந்தான், ஏய் மச்சான் மாசு கூட இருந்தான். மச்சான் மாசு கூட இருந்தான், மாசோட மச்சான்னு சொன்னாங்க அவனை. புரியுதுங்களா? இவரை மச்சான்னு சொல்லல. புரியுதுங்களா? நான் செய்கிறேன் பிரியாணி கடை, அது கூட நிறைய பேர் முட்டு கொடுத்தாங்க. கட்சிக்காரன் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கேன், கடையில் போய் சாப்பிடலாண்டே, அவர் வீட்டில் போய் சாப்பிட்டாரா அப்படின்னா கூட அப்போ ஒத்துக்கல. அப்போ இதுதான் நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது சார். தக்காளி விலையெல்லாமே இப்போ கடுமையாக ஏறிடுச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா எதுவும் நீங்கள் சமீபத்தில்? ஆனால் அது மக்கள் ஈஸியாக சமாளிச்சிடுறாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா? நான்லாம் தக்காளி வேணாம் புளியை கரைச்சி ஊற்றுங்கன்ட்டேன். ஸ்ட்ரைட்டாக அப்படியே சொல்லிட்டீங்களா? புளி ரேட் அதிகம் இல்லை? இல்லை, தக்காளியை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். நம்ம நிறைய புளியை கொட்டை எடுத்து வச்சிருக்கோம். நம்ம 1000 ரூபா வரது இல்லையோ வீட்டில் யாருக்கும்? நிறைய புளியை கொட்டை எடுத்து வாங்கி வச்சிருக்கோம் சார். அது வேறு. நிறைய ஊருக்குள்ள புளியாக இருந்துச்சு, எல்லா புளியும் அடித்து மண்பானையில் வீட்டில் போட்டு வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு புளியாக எடுத்து ரசம் வைக்கிறீங்களா? ஆமாம் சார். நீங்கள் சீசனில் ஓவர புளி கண்ணுக்கு தென்பட்டுச்சு, காற்றுல பயங்கரமாக ஆடிச்சு, ஆறானோடனே அடிச்சிட்டாங்க, பிதுக்கினானோ கொட்டையை பிதுக்கிட்டாங்க, எடுத்து கொண்டு கொடுத்துட்டாங்க, மண்பானையில் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். அதனால் தக்காளி வாங்குற அளவுக்கு எளிமையான மக்களுக்கு வசதி இல்லை. ஏன் இல்லை? ஏன் 1000 rupees மந்த்லி வருது இல்லை? இல்லை, எனக்குலாம் வரல. உங்களுக்கு வராது, மற்றவங்களுக்குலாம் வருது. மற்ற எல்லா பெண்களுக்கும், ஓஹோ, தகுதி வாய்ந்த எல்லா பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபா வருது. தக்காளி வாங்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் சொல்கிறா? திமுகவின் மீண்டும் பதவி பெற்ற துணை பொதுச் செயலாளர் திரு பொன்முடி அவர்கள். மிஸ்டர் கோல்டன் ஹேர். ஓ, 1000 ரூபா கொடுக்குறோம்ல, 100 ரூபா ஆனால் விலை தக்காளி வாங்கிக்கன்றாரு. 900 ரூபா மீதி இருக்குல்லன்றாரு. ரீசார்ஜ் பண்ணுங்க, உங்கள் ஃபோனுக்கு மாதம் 300 ரூபா 400 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க, 100 ரூபாய்க்கு தக்காளி வாங்குங்க, பஸ்ஸு உங்களுக்கு ஃப்ரீ தானே, போங்க அந்த காசையும் மிச்சம் பண்ணிக்கிங்க, வச்சு தாராளமாக செலவு பண்ணுங்கன்றாங்க. எனக்கு ரொம்ப ஒரே ஒரு கேள்வி தான் சார். உங்கள் எப்பெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து அதுலேருந்து எடுத்து எங்களுக்கு கொடுத்தீங்களா? எதை? அது 1000 ரூபாவா? இல்லை, உன் பரம்பரை சொத்துலேருந்து கொடுத்தியா? அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அரசு கொடுத்தியா கொடுக்கலையா அவசியம் இருக்குன்றதுலாம் இல்லை. கொடுத்தியா? கொடுக்க மாட்டாங்க, யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. விஜய் கொடுத்தாரு, அவர் சொந்த காசுலேருந்து மாணவ பிள்ளைகளுக்கெல்லாம் தங்க வேறுன்னு கொடுத்தாரு. நீங்கள் அதுக்கு துப்பு இல்லை, நான் வரேன் விஷயத்துக்கு வாங்க.
இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இலவச பேருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், மாணவ பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த காசு எது மூலமாக வந்தது, எப்படி ஜென்ரேட் பண்ணப்பட்டதுனாக்கா, நம்மளுடைய ரிசோர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய நிலவளம், இயற்கை வளம், மண் வளம், மேன் பவர், இது மூலமாக ஏற்பட்ட வணிகம், வர்த்தகம், உழைப்பு, இதன் மூலமாக கிடைக்கப்பட்ட பணத்தை வைத்து, இது கூட நம்ம வரியாக கொடுக்கக்கூடிய பணத்தை வைத்து தான் அதுலேருந்து ஒரு 1000 ரூபா எனக்கு எடுத்து கொடுத்துட்டு அதில் தான் வெக்கமே இல்லாமல் நீ சம்பளம் வாங்கிட்டு இருக்க. உனக்கு சம்பளம் நாங்கள் கொடுத்த காசு, அதை வாங்கி நீ வச்சுட்டு எங்களுக்கு 1000 ரூபாய் எங்கள் காசுன்னு எடுத்து கொடுத்துட்டு ஓஷி எங்கள் அப்பா வீட்டில் வந்து கொடுத்த மாதிரி ஓஷின்றது என்னது இது? இதில் கூடுதலாக நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இந்த இவ்வளோ ரிசர்ச்லேருந்து எடுத்த காசுலேருந்து தான் நம்ம கொடுக்குறாங்க. கொடுத்தது 1000 ரூபாய், எங்களிடமிருந்து பெறுவது அதற்கு வட்டி முதலமாக போட்டால் கூட இவ்வளோ வராது. 15,000 ரூபாய்க்கு மேலே நம்மள்ட்ட இப்போ வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டு வரி, மின்சார வரி, சொத்து வரி, பால் வரி, பேருந்து கட்டணம் பல மடங்கு உயர்த்தியாச்சு. பத்தாவதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பயிலையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 70% 75% குடிகாரனை மாற்றி வச்சாச்சு. இது ஒரு பக்கம் கிட்ட போகுது. இந்த பக்கம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காசை வாங்கிட்டு குடிகாரனா மாற்றிட்டாங்களா? மது பிரியர்களாக மாற்றிட்டாங்க. சரி, மது பயனாளிகளாக கூட மாற்றிட்டாங்க. அப்படி மது பயனாளிகளாக மாற்றி வச்சுட்டு இல்லை, போதையின் பாதையில் செல்லாதீர்கள்னு ஒரு முதல்வர் சொல்ல தான் முடியும். ஒவ்வொருத்தரையும் கடைக்கு போகும்போது நிறுத்தி போகாதீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடவா முடியும்? ஆங்கர் ராக் ராவுத்தர் வைசாகரு இருங்க. உலகில் முதல் நாடாக இளம் வயதினர் புகைப்பிடிக்க தடை செய்ய மாலத்தீவு அரசு திட்டவட்ட முடிவு. 2007 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பதற்கோ வாங்குவதற்கோ அனுமதி இல்லை. திட்டவட்டமாக அரசாங்கம் தடை விதித்துள்ளது. இவன் அரசாங்கமா? இவன் மக்களை நேசிக்கிறானா? ஊர் முழுக்க சாரை கடை திறந்து எந்த தீவு? மால்தீவ்ஸில் ஒரு 300 பேர் இருப்பாங்களா? 3000 பேர் சார். 300 பேரோ 3000 பேரோ ஒரு ஸ்டேட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த தமிழ்நாட்டிலோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு யோசிங்க. 300 பேர் மேலே அவனுக்கு இருக்கிற அக்கறை உனக்கு 3 லட்சம் பேர் இல்லை, 8 லட்சம் பேர், 8 கோடி பேருக்கு மேலே உனக்கு அக்கறை இல்லை தானே? நான் கேட்குறேன் தான். இந்த துறைக்கு பேர் என்ன? மதுவிலக்கு துறைக்கு என்ன பேர்? ஆயத்தீர்வையா? மதுவிலக்கு ஆயத்தீர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இருக்கு. மது ஊக்குவிப்பு துறை என்ன வச்சுருக்கீங்க? மது விலக்கு. படிப்படியாக அந்த மதுவோட இருக்கக்கூடிய பாதிப்பை புரிய வச்சு குறைச்சி மது கடையை மூடுவது தான் உங்களுடைய வேலையாக இருக்கணுமே தவிர டெட்ரா பேக்கில் கொண்டு வந்து கொடுக்கலாமான்னு ஆய்வு பண்ணுறது. இதில் என்ன பிரச்சனை? டெட்ரா பேக் எடுத்துகிட்டு வரது நீங்கள் தான் தடுத்துக்கிட்டே இருக்கீங்க. டெட்ரா பேக் எடுத்து வந்தோன்னா கோட்ரு வாங்குறவங்களோட நிலைமை குறையும், அவங்களுடைய நிதிச்சுமை கம்மியாகும். டெட்ரா பேக் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சின்னதாக வாங்கிட்டு சரி ஓகே போதும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் டெட்ரா பேக் கொடுக்காம கோட்டரை வாங்குறவங்களுக்கு இது சுமையை உண்டாக்குறோம். வேணாம் தடுக்கிறோம். வேற ஏதாவது சார்? டெட்ரா பேக் உங்களுக்கு ஈஸி சார். வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கோட்டர் வாங்க வேண்டிய இடத்துல சரி போதும்பா இது கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி டெட்ரா பேக் வாங்கிட்டு போவாங்க. ஒரு சீசனில் மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, உங்கள் வீட்டில் இல்லை. ஆமாம், டொக் டொக் டொக்னு தட்டுவாங்க. என்னது? டேபிள் மேட். ஆமாம். அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் இயல்பாக இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி டெட்ரா பேக் அறிமுகப்படுத்தி எளிமைப்படுத்துறீங்க சார். ஒரு அறிவு இருக்கிறவன் செய்கிற வேலை என்ன தெரியுமா? 10 மணிக்கே ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. 7-8 மணிக்கே கடையை ஓப்பன் பண்ணலாமான்னு பேசினாங்க. இல்லை, அது அறிவு இருக்கிறவன் செய்கிற வேலை இல்லை. சரிங்களா? நான் சொல்கிறது மோர் அவைலபிலிட்டி, மோர் யூசேஜ். புரியுதுங்களா? அவைலபிலிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அப்போ தான் பயன்பாடு அதிகமாக இருக்கும். மக்கள் அதை இயல்பாக ஈஸியாக அணுக முடியும். நீங்கள் இந்த டெட்ரா பேக்கு சாராயத்தை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரசாதத்தை விட மேன்மையாக இங்கே வந்து பாவிக்கிறாங்க இந்த அரசாங்கம் அப்படின்னாக்கா, மழையை நினைய விட்டதே கிடையாது. அட்டை பாக்ஸ் கூட நினைஞ்சு வர முடியாது. ஓப்பன் கண்டெய்னர் அது வந்ததே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? க்ளோஸ் கண்டெய்னரில் எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு மரியாதை, அது மேலே எவ்வளவு கண்ணியம். எதுக்கு? அந்த கழுது மூத்திரத்துக்கு. கரெக்டுங்களா? இப்படி நீங்கள் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து தலைமுறையை சீரழித்து நாசம் பண்ணி அவனை மலட்டாக்கி, மண்ணையும் மலட்டாக்கியாச்சு, மனுஷனையும் மலட்டாக்கியாச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி அதை கூடுதலாக இன்னொன்று பேசியிருக்காரு முதலமைச்சர். தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் சொல்லுங்கள். திமுகவை எவனும் தொடக்கூட முடியாது. அது இல்லை, நீங்களே சொல்லுங்கள். அது என்ன? இல்லை, இன்றைக்கி முதலமைச்சர் இன்றைக்கி ஒரு ஏதோ வீரவசனம் ஒன்று பேசியிருக்காரு. பார்த்தீங்களா? என்னது? திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது.
திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது. குழி தோண்டி போச்சிட்டிங்களா? ஆழமாவா? இருந்தா சும்மா சும்மா தொடுறாங்க, அடிக்கிறானுங்க. அதை வந்து முடிக்கிறது மாதிரி நம்மளே முடிச்சிடலான்னு குழி தோண்டி போச்சிருக்கீங்க, அப்படித்தானே? வீரமா சொல்லியிருக்காரு சார். ஒரு தோண்டி புதைச்சதா அவர் சொல்லல. தொட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உயரத்துல இருக்காங்கன்னு கூட வச்சுங்களா. ஏன் ஆழமா புதைச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? உயரத்துல இருக்காங்கன்னு சொல்லுங்க, டாப்ல இருக்காங்கன்னு செத்து சொல்லுங்க. போயிடுச்சா மேல? அப்படி கிடையாது, டாப் நாட்ச் அப்படின்ற மாதிரி. உயரத்துல அவங்களுக்கு கீழே யாருமே இல்ல சார். அதிமுகன்ற ஒரு கட்சியை காணும், தாவேகா இப்பதான் வந்துகிட்டு இருக்கு, காங்கிரஸ் விசிகா எல்லாம் கூட பின்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க. நோ ப்ராப்ளம். யார் இருக்கா எதிர்க்கிறதுக்கு? ஆளே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை. இந்த மாதிரி இருக்காங்க, டாப்ல இருக்காங்க. அண்டம் மேலையா? அண்டம் மேலையோ அண்டம் மேலையோ அதெல்லாம் இல்லைங்க பேச்சு. அவங்களுக்கு எதிரிகள் இல்லை, யாரும் தொட முடியாது, யாரும் தொட முடியாது. அவ்வளோதான். டாக்டர் எலெக்ஷனில் ஓட்டு போடும்போது டிஎம்கே சிம்பிளை தொடக்கூடாதுன்னு அர்த்தம். இப்போ ஏன் யாரும் தொட முடியாது? அதுலேயும் டாப்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தொட்டுறலாம், தொடுற டாப்ல இருப்பாங்க. யாரும் தொட முடியாது, எந்த சீண்ட முடியாது, யாரும் தொட முடியாதுன்றது அவங்களுடைய அந்த பலம். ஓகேங்களா? அவங்களுடைய பலத்தை வந்து சொல்றாங்க. பலாப்பழம் அவங்களுடைய பலத்தை சொல்றாங்க. திமுக தான் ஓட்டு போடுவாங்கன்றது. அவங்க பலத்தை ஏன் தொட போறாங்க? அவங்க பலத்தை ஏன் தொட போறாங்க? பலத்தெல்லாம் தொடரல. திமுக ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதைத்தான் அவர் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து தானே சொல்றாரு. திமுக எந்த கும்பனாலும் தொட முடியாதுன்றதை அவங்க தொடர்ந்து சொல்ற விஷயம் தானே. இல்லை, கெட்டு போனதை கூட சமயத்தில் தொட மாட்டாங்க. கெட்டு போனதை தொட மாட்டாங்க சார். செத்ததை திங்கும் பழக்கம் சிங்கத்துக்கு இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் புளி கெட்டு போனது திங்குமா, இல்லை புளியை கெட்டு போயிருமா? ஆனால் காலங்காலமாக நம்ம ஊரில் கெட்டு போகாமல் இருக்கிறது புளியை கரைச்சி ஊற்றி வைப்பாங்க. நிறைய புளியை கெட்டு போயிருக்கு. சரி, இது எப்படி பார்க்கலாம் சொல்லுங்கள்? எந்த கும்பனாலும் தொட முடியாதுன்றது அவங்க சொல்ற விஷயம் தான். அவங்க நாங்கள் வந்து ஒரு பலமா இருக்கோம், அதனால எங்களை நீ தொட முடியாது. ஏன்னா அதிமுக இப்படி ஒரு நிலையில இருக்கு. செங்கோட்டையன் பிரச்சனை, உட்கட்சி பூசல் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தாவேகா ஒரு புதிய கட்சி, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி நாம் தமிழர் கட்சி அவங்க தொடர்ந்து அவங்களோட பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த கொம்பனாலும் எங்களை தொட முடியாது அப்படின்றாங்க. நீங்க பர்டிகுலரா யாராவது மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? இவங்கள தான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்றீங்க? கெட்டு போனதை ஏன் தொடுவானே, இல்லை குழி தோண்டி அவரே புதைச்சிட்டாரான்றதை அவர் தான் சொல்லணும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப பெருசாக ஒன்றும் தொடுறதுக்கு அங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள்? நீங்கள் எழுதி வச்சிங்க சார், கூட்டணி எப்படி மாறுதுன்னு கணக்கு. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.